பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி, ஏன்னா பிறந்த நாள் போயிடுச்சு, இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. பிறந்த நாளைக்கு முன்னாடி நடத்துறாங்க, முன்னிட்டுன்னு போடணும். பிறந்த நாளை முன்னிட்டு அப்படின்னு. பிறந்த நாளுக்கு அப்புறம் நடத்துறாங்க, அதை ஒட்டி. இந்த தமிழ் வார்த்தை நிறைய பேருக்கு தப்பாக போடுவாங்க, அதனால நாங்கள் ஒட்டி போட்டுருக்கோம். அண்ணா பிறந்த நாளை ஒட்டி நடைபெறுகிற இந்த கூட்டம், இந்த பட்டிமன்றம், இதில் எங்களுக்கு அணியை முதல்ல வந்தது நடுவருக்கு தவறாக சொன்ன அணி தான் முதல்ல சரியாக வந்தது. அந்த சரியாக வந்ததை தவறாக போய் தவறாக வந்துட்டு இப்போ சரியாக வந்துருச்சு. அதுதான் நான் ப்ரொபரெல்லாம் பண்ணேன், அரசியலுக்கு தான். ஆனாலும் சமுதாயத்துக்கு தான். அதே மாதிரி தான் அரசியலுக்காக செய்த நன்மைகள் எல்லாமே சமுதாயத்தில் தான் போய் சேரும். இதுதான் உண்மை, அதுதான் நிலைக்கும். யார் ஒருத்தர் அரசியலுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த நன்மைகள் அந்த இது எதுவுமே நிலைக்காது. அதுதான் எங்கள் அண்ணில இருந்த டீச்சர் அருமையாக சொன்னாங்க, ஆசிரியர்மா. சின்னம் அப்படின்றதுனா பதியும், கடைக்காலம் எப்போ தெரியாது, லாஸ்ட் வரைக்கும் கடைக்காலம் இருக்கிற சின்னம் தான். நம்ம சின்னத்தை தான் போடுறோம், வாக்கு முகத்தில் போடல. முகம் இருக்குது, நிற்குது, ஆனால் அந்த முகத்தில் எனக்கு போட முடியாது, சின்னத்தில் தான் போடணும். சின்னத்தில் போட்டால் தான். இல்லை நான் அண்ணா நின்றுட்டாரு, அதனால அண்ணா முகம் எங்கன்னு தேடி பார்த்து தான் சொல்லுவோம். அண்ணாவுடைய சின்ன எது உதயசூரியன். அப்போ உதயசூரியன் சின்னத்தில் போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அதுதான் சின்னம் நாங்கள் ஏன்னா சமுதாயத்தை தான் எல்லாமே சேர்ந்தாங்க. அந்த மாதிரி நம்ம சையத்து தான் சொன்னார், கலெக்டர் ஆஃபீஸ் நிறுவனர் அந்த அரசியல் யாரு, அரசியல் கட்சிக்காக கலெக்டர் ஆஃபீஸ் சமுதாயத்தில் ஒரு அங்கம். அது கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு கட்சி பேசணுமா? நான் தான் நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தாலும், அதாவது ஒரு முறை ஆளுங்கட்சியாக இருந்தபோது கலைஞர் சொன்னார், நிறைய பேர் கட்சிக்காரர்களே ரொம்ப அது ஆத்திரப்பட்டாங்க. பாடுபட்டோம்னா நான் இவங்க எப்படி சொல்கிறாரு, அண்ணா அறிவாளுக்கு பெரிய கட்சிக்காரங்க எப்படி கேட்டுக்குவா, அது கரெக்டு. ஆனால் கோட்டைக்குள்ள வரும்போது கட்சிக்காரங்க கட்டாத எதுக்காக அதை சொன்னார்? அங்கே எல்லாமே சமம், சமுதாயத்திலேருந்து வராங்க. நீ அங்கே போய் கட்சிக்காரங்க வேட்டிக்கிட்டு இருந்தா அங்கே என்ன மதிப்பான்? இவங்க ஆளுங்கட்சியா, இவனுக்கு தண்ணி மதிப்பு கொடுக்கணும், இவன் ஆளுங்கட்சி இல்லை, இவனை ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அதிகாரிங்க. அதனால் என்ன சொன்னார், நீ அது அரசியல் கட்சியினுடைய தலைமை அலுவலகம், நீ அந்த கட்சி வேட்டி கட்டிக்குவான். ஆனால் கோட்டையில் தலைமைச் செயலகத்தில் நீ கட்சி வேட்டி கட்டி வராதுங்க. அது நிறைய பேர் எதிர்ப்பெல்லாம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வர வைக்கணும். நாலு கட்சியில் என்ன கரை வேட்டி கட்டாதுன்னு சொல்லி அது உண்மையை புரிஞ்சிக்கல. உண்மை இதுதான். எதுக்காக? சமுதாயத்துக்கு. இப்போ காலை சிக்யூரிட்டி போடுறாரு, அது அரசியலுக்காக போடுறாரு. நிறைய பேரை பற்றி தான் செஞ்சுக்கலாம். சிக்யூரிட்டி சாப்பிட்றவங்களாம் யார்? சின்ன பசங்க. அவங்களுக்கு எந்த வாக்கு இருக்குது. அது பெரியவர்களான பிறகு அவங்க ஒரு நல்ல ஒரு பதவியில் வரணும்னா, நல்லா படிக்கணும், நல்லா ஆளாகணும், நல்லா அறிவு பெறணும் அப்படின்ற நோக்கத்தோட சிக்யூரிட்டி, காலை சிக்யூரிட்டி இன்னமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மதிய உணவு போட்டவர் காமராஜர், அது முன்னாடியே நீதி கட்சி காலத்தில் வந்தது. இருந்தாலும் அதை முறைப்படுத்தி செய்தவர் காமராஜர். ஆனால் இன்னமும் பாராட்டிக்கிறேன். ஆனால் காலை சிக்யூரிட்டி கொடுத்த தளபதி எத்தனை பேர் பாராட்டலாம்? இதுல பாராட்டுறதுக்கு ஆளு தராதர் அறிஞ்சு பாராட்டணும். இது எவ்வளவு பெரிய இது. கனடாவில் போடுறாங்க, இதை பார்த்து ஒரு வெளிநாட்டில் அதை பார்த்து இங்கே ஆராய்ச்சி எப்படி இது செயல்படுத்த முடியுது அப்படின்னு பார்த்து ஆராய்ச்சி பார்த்து போடுறான். இதெல்லாம் சமுதாயத்துக்காக செய்த திட்டங்கள். அதே மாதிரி தான் அண்ணாவும் சமுதாயத்துக்காக தான் நிறைய செய்திருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட இப்போ சொன்ன மாதிரி நம்ம சேகர் ஐயா, சையத் ஐயா, செல்விக்கு ஐயா எல்லாரும் பேசுறதுமே நமக்காக தான் பேசிக்கிறாங்க. அதாவது சொன்ன மாதிரி சேகர் சொன்ன மாதிரி வெறும் மிஞ்சி நிற்பது அதுதான் உண்மை. ஆனால் அரசியலை விட மிஞ்சி நிற்பது சமுதாயத்துக்காக ஆற்றுகிற பணிதான். அதுக்கப்புறம் சையத் ஐயா சொன்னாரு, தாமதமாக அண்ணா வராரு அப்படின்னு சொல்லி. ஆனால் நடக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. தாமதமாக வரல, அவரு முன்கூட்டி வர்றாரு அண்ணா. அந்த இடத்துலயே அந்த தெருவிலேயே ஒரு வீட்டில் உட்காந்து உள்ள அவர் இருக்கிறது தெரியாது யாருக்கும். கேட்குற மாதிரி யார் யாரு எப்படி பேசுறாங்க எல்லாத்தையும் கேட்டுவார். கேட்டு அது எப்படி தெரியும்னா மேடையில் சொல்லுவார், இவர் பேசினார், அவர் அந்த பேசினார். எப்படி தெரியுது அவருக்கு யார் பேசுறது? எதுக்காகன்னா இப்போ நடுவர் சொன்ன மாதிரி தான். ஒன்று அங்கே போனோம்னா கூட்டம் கலைஞ்சிடும், இல்லை கைத்தட்டில் அது இதுன்னு பேசி அந்த பேசுங்கிறவருடைய இதுவே போயிடும். அவருக்கு தடுமாற ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் தடுமாறாமல் பேசிட்டு ஐயோ அண்ணா விட்டாரு அப்படின்னு கிட்டத்தட்ட முச்சுவேன்.
அதனால நம்ம வந்தது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மறைவாக உட்கார்ந்து அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இது பண்ணுவார். அது தாமதமாக வந்தது கிடையாது. அவங்கள மதித்து அவங்க பேச்சை நாம கேட்கணும். அதனால தான் தலைவர்களை அவங்களால வளர்க்க முடிஞ்சுது, உருவாக்க முடிஞ்சுது. உலகத்திலேயே நிறைய தலைவர்களை உருவாக்குன எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவர் உண்டுன்னா அது அண்ணா தான். அண்ணாவை தவிர இவ்வளவு பெரிய விரைவில் தலைவர், அதுவும் சாதாரண தலைவர் இல்லை. அவர் உருவாக்கின தலைவர்லாம் சாதாரண தலைவர் இல்லை, தலைவரையே மிஞ்சக்கூடிய தலைவர்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவர்கள்லாம் உருவாக்குறாரு. எதனால இந்த மாதிரி தான் இந்த அவர் போய் குறுக்க குறுக்க இந்த எம்ஜிஆர் வந்து முக்கியமாக தலைவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது குறுக்க வருவார். என்ன காரணம்னா அந்த பதாவை காமிக்கு. ஏன்னா அவர் ஒரு நடிகர். இப்போ எப்படி ஒரு நடிகரை பார்த்து கூட்டம் வருது, அது வந்து வாக்குகளாக மாறும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அப்புறம் தெரியும், அது உண்மை. அதே மாதிரி அப்போ எம்ஜிஆர் வந்து என்ன நினைச்சாரு, அந்த தலைவரோட நான் பெரிய ஆளுன்னு காமிக்கணுன்றதுக்காக குறுக்க வருவார். குறுக்க வந்துட்டு ஒரு நடிகர், மிகப்பெரிய நடிகர், இமேஜ் அப்படி இருக்குது. அவருடைய அந்த மேக்கப், முகத்தை மேக்கப் போட்டுட்டு எப்பவுமே இருந்தாங்க எம்ஜிஆர். அதுதான் உண்மை. மேக்கப்ல வந்ததே கிடையாது பெரிய. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் பார்த்துட்டு ஒரு ஜனங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த தலைவர்கிட்ட பேசிட்டாங்க. அதை போட மாட்டாங்க பத்திரிக்காங்க. எம்ஜிஆர் வந்தா உடனே கூட்டம் ஓடிச்சு. அது பார்த்துட்டு வந்துவாங்க. எம்ஜிஆர் பார்த்துட்டு தான் போச்சு கூட்டம். அவர் கட்சியில் இருந்து இது பண்ணி ஒரு பழகின ஒரு நண்பரையே வந்து குற்றம் சொல்லும் போது ஜனங்க நம்பிட்டாங்க. அப்பா இவ்வளோ நாள் பழகிட்டார் இல்லை அவர்கிட்ட, சொன்னது உண்மையாக இருக்கும் அப்படின்னு கணக்கு காமிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அது மக்களுக்கு தெரியல, பொருளாதார வேண்டிய பொறுப்பு. அதனால தான் அண்ணா வந்து அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்காம வச்சிருந்தார். தெரியும் யார் யார் எங்கெங்க வச்சிருந்தா யார் யார் எப்படி எப்படி இருப்பாங்கன்னு. ஆனால் கலைஞர் அந்த விஷயத்தில் வந்து இதாகிட்டார். நண்பராச்சே அப்படின்னு கொடுத்த உடனே அவர் வேலையை காமிச்சார். அதனால அது ஒரு வகையில் நன்மையாக முடிஞ்சுது. மாற்றான் வந்து இங்கே வந்து ஆடாமல் 2 பேர் பங்காளிங்க ஆடுங்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு இப்போ சோதனைகள் தான் வந்துட்டு இருக்குது. அந்த சோதனை எப்படி ஆகுதுங்கிறது தெரியல. இந்த மாதிரி இது வந்து இப்போ நம்ம வந்து யூத் பேசணும் இல்லையா, நம்ம சேகரிக்க பேசுங்க. அதாவது பாராளுமன்றத்தில் அண்ணா போடும்போது முதல் வார்த்தை நீங்கள் சொன்னீங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் ஒரு சாமானியன். ஒன்று பார்லிமெண்ட்ல எல்லாம் ஆமாம் என்ன சாதாரண தான், ஏதாவது உருவமும் சாதாரணம், ஒன்றும் செல்வந்தர் கிடையாது, எதுவும் கிடையாது, நின்று உட்காந்தாங்க. ஆனால் மாபெரும் திராவிட இனத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் பாருங்க. அப்படியே அவன் மொத்தம் ஆஹா முதல் வாரத்திலே பேசிட்டாரு. வார்த்தை முதல்ல இஷ்டாரு. நான் சாதாரணமானவையா, ஆனால் எதிர்த்துக்கு வந்துக்கிறேன் திராவிட இனம், மாபெரும் இனம், அந்த திராவிட இனத்திலிருந்து வந்துக்கிறேன். அங்கே தான் பிடிச்சிது ஆட்டை. அந்த ஆட்டை இன்னமும் முடியல, என்னைக்கும் முடியாது. இந்த திராவிட இனத்தினுடைய ஆட்டம் எப்போ இருந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து தான் பயப்படுறாங்க எல்லாம். இது உங்க முக்கியமான பேச்சு பார்லிமெண்ட்ல. இதுவும் வந்து திராவிடம் அப்படின்றது அரசியல் இல்லை, சமுதாய இனம். அதுக்காக அந்த வார்த்தை நான் சொல்றது ஆரம்பமே அவர் சமுதாயத்துக்காக தான் நான் வந்திருக்கிறேன், சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக, சமுதாயத்திற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. அதனால அந்த வார்த்தை போட்டேன். இல்லைன்னா என்ன சொல்லிருப்பாரு,